அதே எம்கேஆர். உங்க பாசத்துக்கு உங்க மூத்திரத்தை குடிச்சா கூட எனக்கு புத்தி வராது, குடிக்க முடியாது, எனக்கு தொண்டையில புண்ணு. தம்பி ரொம்ப கத்தக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. இது நாடக மாதிரியா பாண்டி வேலடா? நாடக மேடை தானே. பூரா கடா கத்துறேன். ஏனப்பா அண்ணன் எம்கேஆர் தான், நான் என்ன இந்திக்காரன் பாணி ஊறி வர்றேன்னா? குசுத்து ஒராமே என்னுடைய அண்ணன் தம்பிகள். என்னை இந்த அளவுக்கு பேர் வாங்க வச்சது என்னுடைய தம்பி தான். ரொம்ப நன்றி. விழா கமிட்டி மேடைக்கு வரீங்களா? வாங்க, எதுவும் செய்யணும்னா செஞ்சு விட்டு போங்க. தம்பி இதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது, செய்யறது செஞ்சு விட்டு போனால் மரியாதை. ஏன்னா பக்கத்தில் மடு உட்காந்துருக்கேன். அன்னைக்கெல்லாம் 12 லிட்டரு கறந்தானாப்பா. மடு அல்லம் தாலி சகிலா மாதிரியே. ஒத்தையில் போகக்கூடாது, பிடிச்சி பிணைஞ்சிடுவாங்க. ஒன்றும் விடாது, கட்டி சேர்ந்துடும். வந்திருக்கும் நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக ஆண்டிவைய அத்தனை கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிற ஒரு கிளாப் கிடைக்குமா? பிளாக் காப்பி கிடைக்குமா? ஒன்று வந்தவனே யானை நக்குச்சு. யானை சொல்லவே மாட்டேன், ஏன்னா யானை கேஸ் கொடுத்துருக்கேன் என் மேலே. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்கண்ணே. இங்கே சிரிப்பு நடிகராக நடிக்கும் எம்கேஆர் அண்ணனுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். இங்கே கருது வண்டி மிஷின் ஓட்டும், இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும், நான் செயின் வண்டி நினச்சிக்கேன். 6 மணி எடுத்து இருக்க அன்பு தம்பி வந்ததுலேருந்து கைதட்டுனே சொல்றியே, கை தட்ட தெரிஞ்சா தட்ட மாட்டாளப்பா. ஆமாண்ணே. ரக்கல் பட்டியா தங்கராஜ் செஞ்சீங்களா? அண்ணே நானே அது சந்துரு 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 கொஞ்சம் எந்திரு. ஆண்டிவை அத்தனை கிராமத்தால் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்காக 1001 இன்னும் எதிர்பார்க்கிறேன் டீசல் காசுக்கு. ஆண்டிவைய எங்கள் அப்பேன் ஞானம் மகாலிங்கம்மா. ஞானம் வந்து தாத்தா யார்கிட்ட சொன்னா பேசக்கூடாது. வா சித்தப்பு, யார் வேற இல்லை மொய் எழுதுற? மகாலிங்கம் ஆண்டிவைய அரும்பு குறைய கூடாது. 1001 மிருதங்க தம்பி கோட்டையூர் கணேசமே அடிச்சு விட வேண்டியதா? யூடியூப்ல பார்த்து அடிச்சு ஆகிறாங்க தம்பி. தோப்பூர் மருது ஆல்ரவுண்டு கொண்டிருக்கும் டம் சிவமணி சித்தி பேரன் மாப்பிள்ள ரூபன். தாளம் கொண்டிருக்கும் பட்டும் திருந்தாத திணி குதிமகன்
பைக்கில் விழுந்துட்டேன் முட்டை தண்ணியை போட்டு புது வண்டியை காலை கந்துறேன். புது வண்டியை உடச்சு நாசங்களா ஆக்கிட்டானே. காலை கந்துறேன் என்னன்னு கேட்டால் கபடிக்கு போனேன் டேஸ் அடிச்சாங்களா முண்டை தண்ணியை போட்டு விழுந்து விட்டு சதீஷ்னு ஒருத்தர் இருப்பேன் என் தாளக்காரன். இப்போதானே வாங்கினேன் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் உடச்சு ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டானே. நீ பொத்து குடியாரனுக்கு எதுக்கு வண்டி கொடுக்குற? மைசெட்டு பூமகள் மைசெட்டு திருடானை நகரு மைசெட்டு ஒழிக்கிறது எங்கள் பூமகள் மைசன் திருவிடான மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறது. 600 பிள்ளை இருக்கு கொடுங்க. இந்த பாட்டுக்கு 600 வாங்குறேன், உங்கள்ட்ட 600, தொண்டிக்கு அங்கிட்டு 800. அப்ப அண்ணே முருகண்ணே இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள தம்பி காடமங்கலம் முருகன் மகன் பாண்டி தம்பி சிவகங்கை தினா செல்லப்பா அவர்களுக்கு பதிலாக அன்பு தம்பி பெற்றுக்கொள்வான் திருவிழானை. என் தம்பி வாடா வாடா. ஆமாம், அவருடைய உதவி இயக்குனராக பணிபுரியக்கூடிய அன்பு திருவிழானை தம்பி வாங்கிப்பா பிரசன்னா. வாழ்த்துக்கள்ப்பா. போட்டு விடுங்க, இன்னொன்று போட்டு விடுங்க. கோயில் மாடுதேன் 3 ஓட்டு விடுங்க. இதை போய் அப்பத்தாவுக்கு சட்டை தச்சு கொடுக்குறேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது, கட்டி குளிக்க முடியாது, எங்கிட்டும் போட முடியாது. வேற யாருக்கு வேற எதுவும் இல்லைல்ல? நீங்கள் உட்காருங்க. அந்த பேசின காசை மட்டும் என்னங்க இந்த வாரேன் பூரா உலகத்தில் தமிழ்னா இல்லை எனக்கு சொந்தக்காரங்க தான். சரிதானே? பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். வரவே இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். மறக்க முடியாத கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆண்டி வைய கிராமத்தார்களே நிறையா முறை நான் சந்தித்திருக்கிறேன். எங்கள் அண்ணன் முருகா அண்ணன் தான் இந்த கிராமத்துக்கு முத கிடைச்ச எனக்கு பாச உறவுன்னா எங்கள் அண்ணன் முருகா அண்ணன். மறக்கவே மாட்டேன். எல்லா நாடகத்துக்கு வரணும், எங்கள் அண்ணன் 1000-500 கொடுக்காம போகாது. இன்றைக்கி அப்புறம் தருவேன். இப்படி வாங்கினா தானே வசூல் பண்ண முடியுது. நான் இந்த துண்டை வாங்கினது எனக்காக நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த வெளியூர்லேருந்து நாடகம் பார்க்க வர்றீங்கல்ல எங்கள் அண்ணன் தம்பி வெளியூர்னா விட்டுறணும், ஊர் சண்டை எழுத்து விட்டு போகக்கூடாது. வெளியூர்னா எல்லாருமே சொந்த வந்தாங்க. இவன் கருப்பானி அனுப்புவேன், இவன் கோரிப்பாளையன்ட்டுவேன். ஐயா இருடா வேறா உனக்கு தூக்கி அந்த அந்த லாட்ஜில் போடுறான் கடைசி சைட்டில். அப்படியா? இங்கே வந்து படுக்கிறியா? அன்னை காதில் பேசிட்டு போகிறேன். அமைதியாக இருக்கணும்டா. வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் பொன்னாடையை பெற்றுக்கொண்டேன். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ கை தட்டலாம். டொங்காசு கிடையாது, கப்ளிங். காளி தூமியை குடிக்க மேனா இருப்பான். டொங்காசு கருப்பாயிலேருந்து வந்திருக்கேன் பாரு. சாமி அழைக்க போகிறேன். தம்பி யாரும் பேசக்கூடாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், என் தம்பியில் கருப்பாரணி எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்துட்டோம்னா இந்த ஆண்டி வயதை இன்றைக்கி விடிகிற வரைக்கும் நம்ம சொந்த ஊர். பேசாதியே, அன்னை கும்பிட்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்புறம் நீ ஐயோ ஆத்தாண்டுவேன் ப்ளீஸ். இந்த சொல்லவே கூடாதா? சொல்லக்கூடாது லூசு. பயப்படுவானா இல்லையா? என் தம்பி தான், நான் சொல்லிட்டேன்ல, அன்பா கேட்டுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றே புறன்றானே 2 பேரும் சேர்ந்து அதை கட்டி போட்டிருக்கிய. இல்லை புறம் இப்படின்றியா? கருப்பாய் டீ வாங்கி கொடுத்தாப்புல. ஆச்சியா எக்கோ வைப்பா தம்பி. ஹலோ 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 ஆண்டி வயலில் உள்ள இங்கே துடியா இருக்கக்கூடிய அந்த 18 பெரிய கருப்பு காளியம்மை முத்துமாரி இந்த முன்னோடி மதுரை பாண்டிமுனி கலிஜேரி காளிமுனி அரும்பு குறையாம ஆடி வந்து அந்த ஊட இருக்கிற அந்த வெள்ளை பழப்பு ஊண்டி இருக்கிற போஸ்ட் மரத்தை லேசா புடுங்கி விட்டு எந்த இருட்டு ரொம்ப குறையாம அருள் இறங்கனா ஆடுறது கூட பொம்பளையால தான் பார்க்கணும். ஆம்பளையாளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் பாட்டுக்கு அகராதி குதி ஆகிறேன். கருப்பு ஐயோ கேட்டுச்சா மனசுக்குள்ள வேணுனே. ஹலோ 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 அது ஒரு காலம் இந்த ஆண்டி வயல்ல எங்க ஐயாக்க புறப்படுத்த காலம் பழைய இளவங்க வாழ்ந்த ஆண்டி வய கிராமத்துல கட்டி காத்த இங்க உருவாக்குன ஜாமிடாய் எங்க மலையாளத்து ஜாமிய எங்க 18ஆம் படி பெரிய கரம்பு கொஞ்ச நேரம் அழகு மலை காடு என் பாட்டேன் படுத்திருப்பது அருவி மலை சோங்கப்பா. அந்த மலையாள நாட்டில உன்னைய கொண்ட நிக்க முடியல கரும்பே
இந்த ஆண்டி வயல்ல உள்ள என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கூட்டத்துல எந்த குதிரைய என் கருப்பையும் புடிச்சு வர போறேன் ஊருக்கு தலைவன்டா எங்க 18ஆம் படி பெரிய கருப்பு ஓட்டுக்கு சர்ச்சுப்பா கலியரி கம்மாயா இங்க கிழவனுக்கு உடமறந்தான் பஞ்சுமத்த கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு என் மேல மட கம்மாயா பாடே என் மேல மட எங்க பாண்டி முனிய கூட்டி வாப்பா அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் விளையாடு சொன்ன சொல்லும் மாறாதே கைதட்டின என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நன்றி. உண்மையிலே இப்போ திருவிழான்னா இந்த ட்ரெஸ்ஸு பூரா எங்கே தான் எடுத்தியா? டிஎன் 42 மென்ஸ் வேர் அங்கே தானே நான் டெய்லி போடுறதே அதானே. நல்ல மனுஷன் உண்மையிலே. கஷ்டப்படக்கூடிய ஏழைவாளைகள் கடை வைத்திருந்தால் எந்த தொழில் செஞ்சாலும் தமிழனும் தவிர யார் ஆதரவு கொடுக்க போகிறான்? கைதட்டலாம். எங்கள் அண்ணன் வறுமை நிறம் சிவப்பு. பேரன்பு கொண்டே என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே, பசித்தோருக்கு தினசரி உணவு கொடுத்து தானும் பசியை போக்கி கொண்டிருக்கின்ற உலகத்திலே வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றாலே அங்கே தமிழர்கள் என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். உலக தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். கைதட்டினாலு ஊரம் தமிழ்நாடு. நீங்கள் ஒரிசாவாயா? கைதட்டலாம். கைதட்டுறதுக்கு கடுப்பாக இருந்தால் அங்கிட்டு போய் அடிச்சு சொல்லலாம். அங்கிட்டு போய் கைதட்டலாம்ட்டேன். இந்த தாய் குலங்கள் அத்தனை பேரும் தங்கச்சிகள் அங்கே இருக்கிறார்கள். அக்கா தங்கை எல்லாம். ஆத்தா அங்கே ஒரு வெள்ளைப்பட்டு போட்ட ஒரு ஏத்தா அப்படி காலை பொழந்து படுத்து கிடக்காரு. கொஞ்சம் காடை ஒடுக்கி வைக்க சொல்ல முடியுமா மேடம்? ஒடுக்கி வைக்க சொல்லுங்கள். எனக்கு கவக்கம்பை முட்டு கொடுக்க சொல்லு. அது ரிங்கில் கிடக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடி. யார் சொல்லி யார் கேட்குறா? பெத்த தாய் தகப்பன் சொல்லி பிள்ளை கேட்பதில்லை. இந்த எம்கேஆர் சொல்லி கேட்க போகிறார்களா? கிடையாது. கைதட்டலாம். நீங்களே தம்பி கைதட்டலாம் சொல்ல வேணாம். அண்ணன் கையை அப்படி கொண்டு வந்துட்டாலே தட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். நீயா தட்டிக்க. நான் டெய்லி என்ன கம்பு கூட்ட கச்சு கட்டா சிரிக்க வைக்க முடியும்? நாடகம் வள்ளி திருமண் நாடகம். வள்ளி திருமண் நாடகத்திலே வள்ளியும் முருகனும் மாலை மாற்றினால் நாடகம் நிறைவு பெற்றுவிடும். அப்பொழுது யார் இருப்பா? நாடகம் பேச வந்தாலும் மைசெட்டு கலட்ட முடியாத இந்த நண்பர்களும் எப்போ முடிப்பாங்க? நம்ம கொலையை எப்போ அவுப்போம்? உண்மை அதானே. ஏன் தம்பி எப்பயும் தரக்கூடாது? அகராதி மயிரான் டப்பு டப்புன்னு தட்டுற பெரிய சமுசா கம்பெனி மையன் சப்பு சப்புன்னு தட்டுறாண்டா. ஏன்னா வள்ளிதம்மன் நாடகத்துக்கு விடிய வரை ஏன் கூட்டம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இன்ஸ்டாவிலே பரவி கொண்டிருக்கு. ஏன் இல்லை? அன்றைய காலத்தில் எல்லாரும் பார்த்த ஒரே தொழில் விவசாய தொழில். இன்று அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அங்கேருந்து வந்திருக்கான் பாவம். என்ன ஒரு பாவேன்? தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினத்துலேருந்து இந்த தண்ணு முளையை தூக்கிட்டு வந்திருக்கேன். மலையை தூக்கிட்டு வந்திருக்கேன். சாரி மொட்டனாக்கு. இவனுக்கெல்லாம் பனியை இழைச்சவே எடுக்க முடியாது. ஆனால் தின்னுட்டு வேண்டான்னா 3 டிப்பர் அள்ளலாம். ஆனால் இப்படி கனமாக இருக்கிறது தான் உடம்புலே எந்த பிரச்சனையும் இருக்கா. கைதட்டலாம். ஏன்னா இவன் தான் அறிவாளி. எந்த பிள்ளைட்டையும் பேச மாட்டேன்.
என் பொண்டாட்டியும் அம்மா அக்கான்னு தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா விரட்டினாங்கன்னா ஓட முடியாது. அவன் அங்கேயே இழைச்சிக்கிட்டே நிற்பேன். பப்பி நாய் நின்ற மாதிரி புரிஜையும் பிடிச்சி 2 நாள் குளிக்க வச்சு அடிப்பேன். ஏவேண்டா இப்போ ஒழுங்காக இருக்கேன். உண்மை தானே? பொண்ணு கிடைக்கல, யாருக்கும் பொண்ணு கிடைக்கல. அவன் கிளம்பிட்டான். 3 உள்ள தாய் 4 உள்ள தாய். ஆமாம், மடு அடித்தது, ஈத்து அடித்தது, இளங்குடி ஓட்டது, அவன் எல்லாம் 3 உள்ள தாய்க்கு பாரு. இவன் இல்லைடா, இவன் என்னடா அந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா என் தம்பிகள் தான் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக. எல்லா நாடகத்துக்கும் ஆண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, குடிக்காதீங்க, தீய பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக டெய்லி வார்மப்பில் இருங்க. சீமக்கரில் வார்மப் இருக்கக்கூடாது. அது வார்மப்பு கிடையாது, அது உப்பு சோப்பு போட்டு அடிக்கிறேன். அதே சரி என்ன. ஆனால் நான் எதாவது சொன்னால் எப்படி போடுவோம், டபுள் மீனில் யோசிக்கிறேன். என்ன திருத்துறதுக்கு டூலரில் வந்த ஆளுலாம் கை தூக்குங்க, கையை கீழே விடுங்க. இது ஒரு அதிசயமா? இந்த காலத்தில் என்ன ட்ரெயினாக வரும்? இதில் ஏதாச்சும் சொல்கிறேன், நீங்கள் தூக்கிக்கிறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி உலகத்தில் அறிவாளி யாருமே இல்லை. 21 வருஷமாக அப்படி மூக்குப்பிடியை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஓனை இறக்கம்பால் அடித்தவொடனே ஆடும். அம்மா வருமா? என் பாசத்துக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அதவளதான் உண்மை தானப்பு. ஆனால் அங்கிட்டு போய் இதே கை தட்டுறாலும் நோத்தாமன்னு வைவேன். இவன் ஒரு பப்புன்னு மயிருன்னு போட்டு ஆறுக்கிறானாப்பா. அதில் என்னென்னா, அன்றைக்கி ஒருத்தன் பேசிட்டு போகிறேன் நான் இருட்டில். மற்ற பம்புலாம் கட்டி பிடிக்கிறாங்க, டான்ஸ் தொடவே மாட்டானாப்பா. ஏன்னு கேட்டேன், முண்டைக்கு டவர் கிடைக்காத போல அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன செக்ஸ் படத்தில் நடிக்கிறேன். அது தொட்டு இடுப்பை இது ஒன்றுமே பின்னாடி சிமெண்ட் முடியா கடிப்பேன், கம்பு கூட்டலாம் மோந்து வைப்பேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ செய்ய முடியலை. புருஷன் இங்கே காலையில் இந்த வீடியோ எப்படா போடுவேன், நம்ம உண்டாட்டி நாடகத்துக்கு போயிருக்கேன்னு அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன எம்கேஆர், அடுத்த நாடகம் ஆடி 22 என் பொண்டாட்டி வரமாட்டான். நான் உடனே ஏன் ப்ரோ போய் பின்னாடி துப்புதுக்குற, நானே அப்படி தொட்டதில்லடா, விட மாட்டா வெறிப்பான்ட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி நான் தொடாமல் நடிக்கிறேன்னா அந்த 2 காலி போயிலுங்க. ஒன்று இருக்குவார் இந்த முடுக்கான தேரமுண்டை ஆனந்த், பெரிய யோகி பாபு மயம் மாதிரி அவன். இவங்க பாவம் இளங்கன்று பயம் மரியாதை. அவங்களுக்கு இப்போ தானே முன்னு இருக்கும். அவங்க என்னதா அந்த ஒரு வேளை தான் பார்க்கல தம்பி. வேணா திருவிழா ரூம் போட்டு அடிக்க விடவா? நல்லா இருந்துட்டு போட்டுமா. ஆமாம், 2 ஏக்கர் நிலத்தில் அவர் விவசாயம் பண்ணிட்டாரு, நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஹலோ, கற்பழிப்பு முண்டை, பாலியல் வன்கொடுமை இழுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன சிரிக்கிறியா தம்பி? வான்கோழி சிரிப்பா? படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். என்னையோட என் அண்ணன் தம்பிகள்லாம் அறிவாளி. நான் படிக்கவே இல்லை. என்னப்பா இடியப்பம்மா? உள்ளே வந்து மாவு வேணேன் அண்ணன், அப்புறம் வரேன்ப்பா. வந்து மாவு வேணேன், அப்புறம் அண்ணன் வந்து புளியிறேன். இடியப்பம்னு நான் சொல்லவே இல்லைடா. சொன்னது எந்த துணியை குடிக்குமானே எழுதி விட்டு போயிட்டேன். அவன் இந்த என்னப்பா அந்தா கடை ஓட்டியால சோனை பேரன் அடிச்சு விட்டு எத்தனையோ பப்புன்னு நாடகம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்த சத்தம் இல்லை. நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். வெம்பாட்டு காமெடி பேசுவேன், ஒரு சத்தம் கேட்காது. என் நாடகத்தில் இடியப்பம், இங்கிட்டு கப்புளிங்கி, ஓசு, யானை எல்லாம். ஒன்று சொல்கிறேன், எங்கே கூட்டமும் அன்பும் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஆண்டிவைய கிராமத்துக்கு அதுவும் 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு காலையில் நான் வந்திருப்பேன். புலக்க அடி வாங்கவா, 2 மணி நேரம் தான் நாடகம். ஆனால் நாடக நடிகர் மாதிரி ஒரு தொழில் யாருக்குமே கிடையாது தெரியுமா? இயற்கைக்கு மாறாத்தே எதுவுமே செய்வோம். காலையில் பல்லு வளர்க்காமே 16 வடையை தின்னுட்டு குசிக்கிட்டு போயிடுவாங்க. இந்தா பேசுகிறாங்க அம்மா, அந்த ட்ரம்புக்கு ஃபோன் அடித்து பேசுங்க, அவர் கப்பலை விட மாட்டாரா? என்னடா பேசிக்கிறீங்க? ஒரு சாங்கு பாடுவோம். எக்கோய்ப்பா மைசர் சூப்பர் சிங்க. பூமகள் 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 திருடானே பூமகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூராமே சொந்த ஜாமன் தானே, வாடகைக்கு எடுக்கூடாது. ஏன்னா திடீர் சவுண்டு போய் குறும்பி எடு தம்பி. நீங்கள் 3 பேர் தான் சவுண்டு கேட்கணும். உண்மையிலே இந்திக்காரங்களா தமிழ்நாட்டுக்காரங்களா? ஒரு ஊரில் அப்படித்தானே நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க இப்படியே இருந்தாங்க. என்னன்னு பார்க்குறேன், சோலாரில் வேலை ஆக்குற இந்திக்காரங்க. தம்பி மதுரை தான், நீ பொத்து தம்பி. மை செட்டு சவுண்டு இருக்குது இல்லை, அது அண்ணன் தம்பி எங்கள் பிரச்சனை. நீங்கள் பார்த்துட்டே போகணும். இம்புட்டு பேட்டு கேட்குது என்கிட்ட செகுட்டு முண்டை.
உனக்கு கேட்கலையா? என் தம்பி எங்கள் அண்ணன் சொன்னாலாங்க, இவங்க தாண்டா இப்போ இழுத்துட்டு போக போகிறாங்க. தம்பி எக்கோயி எதுவும் பேசக்கூடாதா? இவங்களுக்கு கிரகம் 7ஆம் இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தென்பாண்டி ராமன் நாடு ராமநாடு ராமநாடு. கைகிட்ட ஒன்று நக்க வேணாம், வாயில வாருங்க. சரிண்ணே சரி. ராமநாடு நாடு சூப்பர். ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு நாளைக்கு வரட்டு மாட்டேன். ராமநாடு நாடு மலை உச்சியில பூத்த என் பிச்சி போவோம் எங்க அணுசத்திய கண்டுபிடிச்ச நாயகனா எங்க. நீ எதுவுமே பயப்படுற, நான் சாங்குறேன். இல்லைண்ணே இந்த பாட்டு எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாட்டாங்கிட்டு வரையா பேக் ஷாட் அடிக்க காந்தம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எல்லாருமே ஒரு மனதோடு மூச்சை உள்ளே இழுத்து கைதட்டலாம். பாண்டி ராம நாடு அட தெய்வத்துடன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். என் தாய் குலங்கள், என் சகோதரிகள், வாழ்த்துக்கள் ப்ரோ. கேமரா. பாண்டி ராம நாடு அட தெய்வத்துடன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. பாண்டி தென்பாண்டி ராம நாடு அட தெய்வத்துடன் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டிக்கலாம் தாத்தா. அக்கினி சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம். தென்பாண்டி பாண்டி ராமு 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 ராமே பிறந்தது பக்கத்தூரு பக்கத்தூரு இவர் பிறந்தது இவர் பிறந்தது ராமன் நாடு ராமன் நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சொந்த ஊரு சொந்த ஊரு வைக்கிறோம்பா. வைக்கரும் இங்க படுத்துறோம். எடுத்திருக்கார். அவர்தான் உத்தம தமிழன், வீரத்தமிழன். ஏபிஜே அப்துல் கலாம். Come on, கலாம். பள்ளி செல்லும் அங்கே உள்ள மாணவ செல்வங்களே, இந்த வரியை நன்றாக கவனித்து பாருங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராம் கலாம் தாத்தா. செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி பாண்டி ராமன் நாடு ராமன் நாடு ராமன் நாடு ராமன் நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. எடுத்திருக்கார். வைக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் கரும்பு. கரும்பு ஏபிஜே அப்துல் கலாம். விஜய் பாடல் தொடரட்டும். மியூசிக் கண்டினியூ பண்ணுங்க. வானத்தில்
பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழருடைய ஒற்றுமை ஓங்குக. ஜெய் ஹிந்த். மாலை வணக்கம் ஐயா. தேசப்பற்றும் தமிழ் பற்றும் நமக்கு வேண்டும். கைதட்டலாம். யாராவது ஒரு தம்பி மேடைக்கு வரலாம் ப்ளீஸ், வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அமெரிக்காவுக்கு போகிறாரு நீர் சோதனைக்கு, பிளேட்டில் நின்று திருச்சி விமான நிலையத்தில் கையை காட்டுறாரு ஆயின்ட்டு. அது அண்ணன் சொல்கிறேன். வாழ்த்துக்கு. உங்கள் பேர்? சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் அவர்களே, என்றைக்குமே வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் இப்போ பாடின பாட்டு யார் பாட்டு? அப்துல் கலாம் பாட்டு. நான் கூப்பிடுவேன் தானே வேமா வந்தேங்க, உட்காந்துருந்தேன். பணியாரம் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை? பொலந்து வச்சு அவன் அப்துல் கலாமை கேட்பான்னு தான் வந்திருக்கேன். நான் இப்படி இருந்தேன். நான் மாவு மாவு தேவை. மாவு என்னென்ன தேவைன்னு தான் கேட்டேன். மாவு தேவைன்னா கேட்டேன். மாவு இல்லாமல் அப்புறம் என்ன களிமண்ணை வச்சுட்டு சுடுவாங்க? என்ன ப்ரோ பணியாரம் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை? பொருள்கள் என்ன? பணியார சட்டி கேட்டா என்னப்பா இன்னும் என்னென்ன இழுத்து விடுறாங்க பாரு. சிலிண்டர் இல்லாமல் அப்புறம் என்ன விதரை உள்ள வச்சா இருப்பேன். இரு தம்பி, நீங்கள் சொல்லுங்க. சிங்க சந்தோஷ். பணியார சட்டி வேணும். ஒன்று. தீ வேணும். ஒரு குச்சியை வச்சு எடுக்கணும். ஆமாம், கருணை விறக வெட்டணும். குச்சிங்கிற இடத்த ஈர்வலிடா. சினிக்கிறா. வேற சாப்பிடணும். கேட்டா நீ ஊர்லேயே இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போ. அவனுக்கு என்ன தெரியும் உண்மையிலே? இது பெண்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் தெரியும். எப்போ உங்களுக்கு கல்யாணம்? அவன் சொல்கிறானே வேறுவேன் இல்லை, அவனே சொல்லிக்கிட்டு இருக்கானே. நீ எதுக்கு வந்தப்பா? நானே பேசுறேன். கல்யாணம் எப்போ? 25 வயசுல கரெக்டாக பண்ணுவேன். எதை? கல்யாணத்தை பண்ணுவேன். மொட்டைன்னு பண்ணுவேன்டா. என்னப்பா என்னத்துல பண்ணுவேன்? உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் உறவுகள்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஒருவேளை கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா உன் மனைவிக்கு சண்டை வந்தா யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவேன்? அப்பா அம்மாவா பொண்டாட்டியா? பொண்டாட்டி தான் ப்ரோ. இவன் தான் ஆக சிறந்த அறிவாளி. அன்னைக்கு என்ன நடக்குமோ என்ன ஓய் ஓயின்ற பொண்டாட்டி போய் இது பண்ணும் போது நீ அப்படியே ஆத்தாள தூக்கி போட்டு அடிச்சிருவியோ, நீ வாத்தான் நீ போடின்னு சொல்லிடுவியாக்கு. எல்லா பையிலும் இதே கேரக்டர் தான். இவன் தான் உலகத்திலே உண்மையை பேசியிருக்கிறான். அப்போ அம்மா 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 அப்பா என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு விஷயம் அண்ணன் சொல்றது மட்டும் செய்யணும். பொண்டாட்டி அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்தால் 2 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு சமரசம் பேச வேண்டும். பொண்டாட்டின்னு சொன்னேன்னா குறும்பு தெரிச்சு போகும். அந்த பொண்டாட்டியும் இங்கே உள்ள நல்லவர்களையும் பார்க்க வைத்தவள் உலகத்திலே முதல் தெய்வம் அம்மா அப்பா. நீ ஆனால் எல்லாரும் செய்கிறத நீ சொல்லிட்ட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக சொல்லணும். வாலிம் வைப்பா. அவங்க சொன்னது பழிச்சிருச்சு. ஹலோ, லவ் பண்ணுறீங்களா? இல்லை. அமையலை. அமையலை. ஐயோ ஐயோ, போய் உள்ள ஒரு நம்பர் வாங்கிட்டு போ. நரஸ், அவனுக்கு அந்த 999 கொடுத்து விடுங்க. இவன் இன்ஸ்டாவில் வர்றதுக்கே இங்கே உட்காந்துருக்கான்டா. இப்போ சின்ன பயிலுங்க நான் உட்காந்துட்டு ஆய்வுன்ட்டு வாங்கி இப்போ வர்றதில்லை அவங்க. ஏன்னு கேளு, எப்படி இந்த விலங்கா பைய பார்ப்போன்னு நம்மளை கூப்பிடுவேன். நம்ம ஊருக்காரர்களை நீ போன்னு தள்ளுவாங்க. இதுக்கு தேவைமையா இங்கே உட்காந்துட்டாங்க பாரு. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போங்க தம்பி. நீங்கள் நினைக்கிறீங்க படிப்பு எதுக்குடா போயிட்டு நம்ம ஊர் சுற்றுவோம், அதுக்கு போவோம் இதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. படிக்காட்டால் இந்த காலத்திலே மதிப்பே கிடையாது. நான் இன்று யோசிக்கிறேன் ஏன் படிக்கவில்லை என்று. ஏன்னா எனக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. ஆங்கிலம் தெரியாதுக்கு என்னடாது. ஆனால் இன்னொரு பெருமையாக இருக்குது எனக்கு. நான் படிக்காட்டாலும் படித்த உறவுகள் எல்லாம் எனக்கு உறவாக கிடைத்த நினைத்து சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்கேன். இந்த தம்பிலாம் வந்திருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க. என்ன ஊருன்னே மட்டுப்படலை. இந்த எந்திரிச்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போகிறேன். உலகத்திலே இந்த நாடக கலையில் எல்லாரும் பார்த்துருப்பேன். நடிகர் அத்தனை பேருமே ஓய்வு எடுக்கலாம், ஆனால் பக்கம் மேலே கலைஞருக்கு மட்டும் ஓய்வு எடுக்க முடியாது.
ஏன்னா அவங்க வரட்டடியாக அடிப்பாங்க. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அடிக்கிற அடி பூரா கராட்டை அடியாத்தே அடிப்பேன். என்ன பாட்டு பாடு, அன்றைக்கெல்லாம் ஜோவை பாட்டு பாடுறேன், உச்சி வகுந்துடுத்துட்டு கிட்டுங்கிட்டு உப்புன்னு அடிக்கிறேன். இவர் வந்து அனிருத் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அனிருத்து இவன் இல்லைன்னா இல்லை. காப்பி ஓட்டு கொடுப்பேன். இந்த மாப்பிள்ளை உண்மையிலே இன்னைக்கு இவங்கெல்லாம் அங்கே அண்ணே முருகண்ணே கிடைச்சது பெரிய சந்தோஷம் அண்ணே. பூராமே இந்த 4 பேரும் தீயா. நீ இல்லைடா அவங்கடா, இவனடா அப்படி இருக்கேன் நீர் காக்கா மாதிரி. எங்கள் அண்ணனுக்காக எத்தனையோ பேர் மதுவை குடிக்கிறீங்க, குடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு நான் வரல. ஏதோ நான் சொன்னால் ஒரு 4 பேர் கேட்பேங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த குடிக்கிற ஆளுங்க தினசரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இது, தண்ணியை விட்டுருங்க ப்ளீஸ். அந்த அவன் மாதிரி 4 பேர் இருந்தால் அந்த ஊர் வயிற்ற பிடுங்கினாப்புல இருக்கும். கட்டிங் போனாட்டும் நாடகம் பார்க்க முடியாதான். இப்போ நாடகம் பார்க்க வந்தாலும் கூட மிஷினை வச்சு செக் பண்ண ஒரு ஊரில் ஒன்று வச்சுக்கிடுவான். தண்ணி அடித்தாலே நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாது பார்ப்போன்னு ஒரு 10 பேர் மிஷினை வச்சு நில்லு. ஒரு உள்ள இங்கே இருக்காது, பொம்பளை மட்டும்தான் உட்காந்துருக்கு நாடகத்தில். மிஷினே தீ பிடிச்சிடும். இன்றைக்கி ஏன் எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம கிழவன் சொல்லி வச்சுட்டு போனது, இந்த மாதிரி சரக்கை போட்டீங்கன்னா உள்ளே இருக்க கிருமி பூச்சி செத்து போகும்டா. பூச்சி இப்போ சாகாதடா. இப்போ இருக்க சரக்கை சாப்பிட்டீங்கன்னா ஆச்சி வளராமல் ஓசே கட்டாயிரும்னே. அண்ணனுக்காக அந்த பாட்டு மதுவை குடித்து விட்டு பாடுற அந்த பாடல். திருவிடானை காரக்குடி மிஸ் விக்னேஸ்வரன் சார்பாக 1001. சரி, ஒரு 200 இருக்குமா தம்பி? ஹலோ எக்கோ ஹலோ 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 வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம் வேணாம் அந்த குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி தந்தமா, சட்டை கிழிஞ்சு மொச்சு வாங்கி தந்தமா. பட்ட டாஜ்மார்கட குடியத்தான் நாம மறந்தோமா, பட்ட டாஜ்மார்கட குடியத்தான் நாம மறந்தோமா. நமக்கு வேணாம் மது பழக்கம் வேணாம் அந்த குடி பழக்கம். உடம்பு கட்டி குடலும் வேகுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மாணவி உள்ள நம்ம அப்பேதான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினாலே தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. எத்தனை அரசாங்க வந்தாலும் எத்தனை நல்லது செய்வாங்க, ஆனா அந்த டாஜ்மார் கடையை மட்டும் யாராலும் ஒழிக்க முடியாது அண்ணன் தம்பிகளா. அது வாட்டுக்கு திறந்து அவங்க வாட்டுக்கு வைக்கட்டும். நம்ம டூலர் அந்த பக்கம் போனா தானே சரக்கு வாட அடிக்கும். டூலர்ல வீட்லயே நிப்பாட்டிட்டு கறி எடுத்து குடும்பத்தோட சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும். சுவாகந்தம் உண்மைதானே? எத்தனை அரசாங்கம் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் அவர்களால் முடிந்தது நல்லது செய்வார்கள். இந்த கடையை மட்டும் அடைக்க முடியாது.
ஏன் அடைக்க முடியாது என்று திமிராக இவன் சொல்லுகிறான் என்று நீ யோசிக்கலாம். இப்பொழுது நமக்கு வந்து செலவு மிச்சம். நேராக போகிறோம், 170 கொடுக்குறோம், ஃபைனான்ஸ் எவ்வளோ இருக்கும் அவளை கொடுத்துட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு வீட்டில் படுக்கிறோம். அடுத்து இந்த கடையை அடைத்து விட்டால் நம்ம நேரம் மதுரை போக வேண்டும். கடுக்கா வாங்கணும், மண்டவலை வாங்கணும், ஊரப்பானை போடணும். ஊரப்பானை போட்டால் அடுத்தவன் பேத்துட்டு போகிறதுக்கு அந்த ஊரப்பானைக்கு முன்னாடி ஒரு கம்பை ஊண்டி கேமரா போடணும். திருப்பி அந்த ஊரப்பானையை எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே தெரியாமல் ரைடு வந்துருமோன்று ஸ்டவை பற்ற வச்சு கேஸை பற்ற வைத்து நீங்கள் சாராயம் காய்ச்ச வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால் மனக்கட்டுப்பாடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் அப்படித்தான் தெரிந்தினேன். அதே மாதிரி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு தாளக்காரன் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு முடியலை, வண்டியிலேருந்து விழுந்து விட்டான். காரணம் அந்த முண்டே செண்ட செயல். அப்படி துண்டி கருப்பு சாமி, துடியான தெய்வம், அதுக்கு போய் கயிறு கட்டிட்டு குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிவிட்டு மறுநாளே அடிச்சிருக்கேன். சாமி அடித்து விட்டது. ஒரே ஒரு விஷயம், தெய்வத்தை நீங்கள் லேசாக விளையாட்டு காரியமாக நினைத்தால் தெய்வம் நின்று கொண்டால் அப்புறம் ஆத்தானால் வராது, நோத்தானால் வராது. அதே உண்மை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலே இந்த திருத்துறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நோட்டீஸை வாசிக்கிறேன். கொஞ்சம் வாலியம் போய் அவன் சொன்னது பழச்சிக்கிட்டே இருக்கு. அல்லோ 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 என்ன கருத்தும் புனர்வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் எக்கோ வைக்கக்கூடாது. வாலியம் தான் சொன்னேன், எக்கோ மட்டும் ப்ளீஸ் ப்ரோ. பூமகள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ வெட்ட வெளியில் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஊருக்குள்ளே போட்டால் இன்னர் கிடைக்கும், ஒரு வீட்டில் அடித்து திருப்பி ரிட்டன் வந்து வாய்ஸ் வரும். இவ்வளோ பொட்டலில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரேட்டை ஏற்றி பேசியிருப்பீங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம். திறமைக்குத்தான் பரிசு, பணம் ஒரு மேட்ரு கிடையாது. கைதட்டலாம், நீங்களும் கற்றுக்கலாம். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. நானே உண்மையும் சொல்லிவிடுவேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை வட்டம் அச்சங்குடி ஊராட்சி ஆண்டிவைய கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சித்துவிநாயகர், ஸ்ரீ அகோர வீரபத்ரர், ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்பு, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்துமாரி, ஸ்ரீ முருகன், ஸ்ரீ முன்னோடி ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாம் ஸ்ரீ பாட்டி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். எதுக்குடா அந்த எவேட்டு ஏழை? இது என்ன மகமாய் நாடகமா? பாடா படுத்துறாங்க, டச்சு புச்சுன்னு போட்டு அடிக்கிறாங்க. நடிபுஜ வேந்தன், நடிபுஜ மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் தொண்டையை சேர்ந்த எஸ் செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் வரத்தனாக நடித்தார். என்ன ஒரே அடியில் கொண்டே விட்டிய? சரி, கொஞ்சம் எஃபெக்டா பண்ணுங்க. குயிலுக்கு இணையாக பாடுவாங்க, பேசுவாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்கிற வள்ளியை நீங்கள் பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும். பாடக்கூடிய தாய் பாட்டாக இருக்கட்டும், தகப்பன் பாட்டாக இருக்கட்டும், பார்ப்பவர்களை கண்ணீர் வடிக்காமல் இந்த அம்மா உள்ளே போகவே மாட்டாங்க. ஏன்னா மிளகாத்தூள் கம்பெனியில் விளாடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவ்வளோ ஒரு உருக்கம். நான் இந்த வள்ளிக்கு ஒரு ரசிகனாக என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். இது கைதட்டி 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 கையடிச்சு கையடிச்சு. அன்பு சகோதரி, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி அம்சபிரியா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வளம். தம்பி, இவருக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும், ஏன்னா கலகம். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்க 4 பேர் வேணாம், ஏன்னா உங்களுக்கு காம முத்திருச்சு, ஏன்னா மூடாயிருச்சு. வீட்டுக்கு போங்க, நான் இருக்கிற ஆளை வச்சு அடிச்சுக்கிறேன். ஏன்டா ஒரு எவ்வேடு தானடா சொன்னேன். நீ நினச்சி நம்ம சோத்து பண்ணு பள்ளி கொடுத்து மாதிரி அடே பழனி கொத்தனார் மைனே சூத்தரிச்சு போவோம், கலைவாகும் மயிரை புடுங்கணும். அப்போ நீங்கள் என்ன இப்போ டிசிடேஷனு என்ன எவ்வேட்டு 48 எவ்வேட்டு? இவன் பிஆர்சி கண்ட்ரேட்டு மாதிரி புல்னு இதை போட்டு அமைக்க அவன் முட்டை கை ஒடிஞ்சு வச்சுருந்தா இப்படி இப்படி. சரி, அடுத்து என்ன அடிக்கணும்? ஓம்பேடா ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது. உண்மையிலே எத்தனையோ ஜாம்பவான்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தியை நான் சந்தித்து வந்தவன். ஆனால் ஒரு இள வயதில் ஏன்னா எடுத்து வச்சவனே ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி மக்கள்கிட்ட கைதட்டு வாங்க முடியாது. ஆனால் அவன் வாங்கிட்டேன். அப்போ வாங்கிட்டேன்னா காலையில் சம்பளத்தை என்கிட்ட கரெக்டாக வாங்குவேன். ஏன்னா ஆண்டி எல்லோரும் கைதட்டினாங்க, நான் பேர் வாங்கிட்டு 200 சேர்த்து கொடுன்னுவேன். அப்படி எதுவும் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கூட இப்போ எதிர்த்துக்கோ டிரைவர் நீ வாப்பா, அங்கே எப்படி பிரேக்க மதிக்கிறியா? 6 நடத்திருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் வள்ளியே வரல,
நான் விடலையே மாரியத்தோவில் சட்டி எடுத்தவன் போல அப்படியே வர சொல்லி அது வந்து ஆடிச்சு பொன்மகளே தேவி அம்மா ஆடிச்சு ஊரே ஆடி என்ன லேசாடா நான் என்ன வேணாம் இந்த கலை என்பது யாருக்கும் சொந்தம் நாடக கலைஞருக்கு மட்டும் நாடகம் சொந்தம்னு பத்திரம் போட்டிருக்காப்பா இங்கே இருக்க அத்தனை உறவுகளும் நடிகர் தான் என்ன நம்ம உலகத்துக்கு தெரியல என் சிங்கங்கள் தெரியலை அவ்வளோதான் கைதட்டலாம் இது நல்ல வார்த்தை ஏதோ உங்களை குளிர் வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை தெரியல ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையும் போது அன்பு தம்பி சந்துரு இப்போ 3 வாட்டில் கைதட்டு வாங்கினல அப்போ அண்ணே உள்ளே இருந்தேன் இப்போ என் கண்ணார அறிவாக்குறதில்ல என் கண்ணார மனசு குளிர உனக்கு கைதட்டுறது அண்ணே அந்த நீர்மாலையை பார்க்கணும் தொங்காசு கிடையாது வாவோடு ஒரு வாக்கில் தூக்கிட்டீங்க. அன்பு தம்பி மணப்பாறை அருகாமல் உள்ள சத்தியம்பட்டியை சேர்ந்த சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் கைதட்டு வாங்கப்பா தம்பி. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துழிய போல குணம் படைத்த தின்னவனே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் உண்மையிலேயே நிறைய ஏழை வலையில் வாழ வைத்திருக்கிறார். அவர் பாட்டை நீ பாடும்போது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. நன்றிண்ணே. கே பழனிக்குமார் கோடீஸ்வரன் எனக்கு படப்படன்னு வருது இந்தூரோட போலீஸ்காரன் விசிங் கார்டு அடித்தாங்க. கே பழனிக்குமார் கோடீஸ்வரா டெக்டைல்ஸ் ரெடிமேட் அண்ட் மொபைல்ஸ் வடக்கு தெரு சேட்பேங் அருகில் திருவிடானை. எங்களிடம் சட்டிகள் பாவாடைகள் ஃபேன்சி சேலைகள் பேண்ட்டுகள் இளவட்டத்துக்கு வெதர் லாங் கிடைக்கும். நாட வேண்டிய ஒப்பற்ற ஸ்தாபனம் எங்களது கோடீஸ்வரா டெக்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் அண்ட் மொபைல்ஸ் திருவிடானை. வாழ்த்துக்கள் உறவுகளை, ரொம்ப நன்றி நன்றி. ஆரம்பத்தில் இந்த சட்டிக்கு பேர் சட்டி கிடையாதுங்க ஐயா காலத்தில், வெதர் வடிகட்டி. அது வேறு கோமணம் மயிர்மணம் தூய தமிழ் அதான்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி அடிக்கிற அடி கலை கண்ணு அடிப்பேன். இந்த 1.5 வருஷம் அப்புறம் அடி வராது. கல்யாணம் பண்ணிடுவேன், இழப்பு அடையும். அப்போ என்ன ஒன்றே 2 தட்டு தட்டுவேன், மைண்ட் இல்லைன்னேன்டுவேன். அது வரலேன்னு பாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை மருது